ஏ கைஸ், பில் கிரீன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு திடீர்னு மதியானம் ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ் கொலீக் லிஸ் மைக்கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை நான் கண்டிப்பாக அர்ஜென்ட்டாக மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. பில்லும் சொல்றாரு, சரி ஓகே நாளைக்கு நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மீட் பண்றாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. ஸோ அப்போ பில் கிரீன் வந்து அந்த பார்க்க வந்த லேடி லிஸ் மைக்கேல்ஸை பார்த்து சொல்றாங்க, என்ன நீ ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்க, மூஞ்செல்லாம் ரொம்ப வரீடா இருக்க மாதிரி இருக்கே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க சொல்றாங்க, ஆமா நம்ம ரெண்டு பேர் முன்னாடி ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம், நான் இப்போ கம்பெனி மாறி போனேன், பட் அங்கே வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷர், எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை, ஃபேமிலிலையும் நிறைய பிரச்சனை, ஆனா உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கே, அப்படி என்ன ஆச்சு உங்க லைஃப்ல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பில் கிரீன் சொல்லாரு, நானும் ஒரு காலத்துல வந்து சக்சஸஸ் தேடி போயிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எல்லார் மாதிரி எரிஞ்சு வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருந்தேன், பட் திடீர்னு என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வந்தது அப்படின்னு கேட்டு, அப்படி என்ன திருப்பம் வந்ததுன்னு இவங்க லிஸ் மைக்கேல்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு அவர் பில் சொல்றாரு, என் கூட நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கதையை சொன்னாரு. ஸோ அந்த கதை கேட்டதுலேருந்து என் லைஃப் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. என்னுடைய ஒர்க் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு லிஸ் மைக்கேல்ஸ் கேட்கறாங்க, அப்படியா ஒரு கதை கேட்டுட்டு உங்க லைஃபே மாறிடுச்சா, அப்படி என்ன அது கதை எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா, நானும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ் மைக்கேல்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் சொல்றாரு, சரி ஓகே, ஸோ நான் சொல்ல போற கதை வந்து நீ ரொம்ப கவனமா கேட்டுட்டு அதை லைஃப்ல அப்ளை பண்ணினா கண்டிப்பா உனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சொன்ன கதை தான் வந்து தி பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். இது வந்து ஸ்பென்சர் ஜான்சன் எழுதினது. ஸ்பென்சர் ஜான்சன் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஊ மூட் மை சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான பெஸ்ட் செல்லர் புக்கோடைய ஆத்தர். ஸோ அப்படி என்ன ஸ்பென்சர் ஜான்சன் இந்த ப்ரெசன்ட் புக்ல வந்து அந்த கதை மூலியமா நிறைய லைஃப் லெசன் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தாத்தாவும் ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. ஸோ அந்த சின்ன பையனும் தாத்தாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி வந்து பேசிப்பாங்க, விளையாடிப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து அந்த தாத்தா ஒன்று சொல்கிறாரு, உனக்கு நிறைய கிஃப்ட் ப்ரெசன்ட்லாம் வளர்ந்துருக்கும், பட் நான் ஒரு ப்ரெசன்ட் பற்றி சொல்கிறேன், அந்த ப்ரெசன்ட் கிடைச்சா உனக்கு எல்லாமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பையனும் அதை விளையாட்டுத்தனமாக, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதை பற்றி அவ்வளோவா ரொம்ப கேட்கல. ஸோ அவங்க லைஃப் பார்த்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த பையன் வந்து தாத்தா அப்பப்போ பார்ப்பாரு, அவர் லான்ல உட்காந்துருக்கும் போது அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு குதிச்சுட்டு சறுக்கு மரம் விளையாடிட்டு அப்படியே தன்னையே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஸோ அப்படி அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு நாள் வந்து அந்த தாத்தாவை பார்க்குறான். அந்த தாத்தா கிட்ட, தாத்தா நானும் எனக்கும் பர்த்டேக்கு நிறைய ப்ரெசன்ட் வந்திருக்கு, ஒரு வாட்டி சைக்கிள் வந்தது, ஒரு வாட்டி இந்த டாய் வந்தது, பட் நீங்க சொன்ன ப்ரெசன்ட் அது என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் அது இப்போ நான் அவனுக்கு சொல்ல மாட்டேன், டைம் வரும்போது நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ இவனும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். அந்த பையன் பெருசாக அடோலசன்ட் ஆகுறான், கொஞ்சம் பெரிய ஆள் ஆகுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள், என்னென்னலாம் அவன் லைஃப்பில் எதிர்பார்க்குறோன்னா அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது, எதுலேயுமே ஒரு திருப்தி அடையாத மாதிரியே ஒரு ஸ்டேஜில் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தாத்தா கிட்ட போய் திருப்பியும் கேட்குறான், என்ன தாத்தா இந்த மாதிரி சின்ன வயசுல அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், நான் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ வந்து எனக்கு எல்லாமே எதுலையுமே ஒரு திருப்தியை தெரியல, எல்லாத்துலேயுமே ஒரு குறை இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, வீட்டில் அப்பா அம்மாவோட பிரச்சனையா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சரி அந்த ப்ரெசன்ட் என்னதான், அதை எனக்கு கொடுங்க, அது கொடுத்தாலாவது லைஃப் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு தாத்தா சொல்லுவார், இல்லை நான் அது ஒன்னால நினைச்சா கூட ஒன்னால கொடுக்க முடியாது, நீயா கண்டுபிடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இப்போ பெருசாயிடுறான், அவன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறான், ஒரு பெரிய ஆளாயிடுறான் அந்த பையன். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தாத்தா கிட்ட அப்பப்போ பேசிகிட்டே இருப்பான். அந்த தாத்தாவும் அந்த இடத்துல சந்தோஷமாக உட்காந்துட்டு எப்பெல்லாம் இவன் வரானோ பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசானோன்னு அவன் வந்து வேலைக்கு போகிறான். வேலையில் வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவன் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுறான், எந்த இடத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஃபேமிலி லைஃப்பும் பாதிச்சிருச்சு. அவனுக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும். ஃபேமிலி பேரண்ட்ஸோட கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் ஆகிட்டு ஒரு நாள் இந்த தாத்தாவை போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அந்த தாத்தா கிட்ட போனோன்னா, தாத்தா இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல ப்ரெசண்ட்டு கையில் கிடச்சிட்டா அது ஈஸியாக எல்லாம் சந்தோஷமாக இருக்குன்ட்டு, அது என்னன்னு இப்பயாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே
அவர் தாத்தா வந்து சரி ஓகே நான் வேணா ஒரு ஐடியா தரேன், நீ எல்லாத்துல இருந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா எங்கேயாவது போயிட்டு வா தனியா, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன மாதிரியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு மலை மேல இருக்கல ஒரு சின்ன வுடன் ஹவுஸ்ல போயிட்டு தங்கி இருக்கிறான். ஸோ அங்க போய் ஃபர்ஸ்ட் நாளே அவனுக்கு என்ன தெரியுது, இவ்வளவு பரபரப்பா இருந்த லைஃப் வந்து இப்ப அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்கு. அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் போறான், அப்படியே அந்த மலைங்களெல்லாம் பாக்குறான், இயற்கையோட இருக்கிறான். ரொம்ப போக அவனுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அவன் ரூம்ல வந்து ரொம்ப நேரம் வாக் பண்ணியாச்சு, சரி ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரும்போது தான் அந்த ஃபயர் பிளேஸ்லாம் இருக்கும் அங்க. ஃபாரின்லாம் ஃபயர் வைக்கிறதுக்குன்னு ஒரு கேபின் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவன் தீ பற்ற வச்சுட்டு அதை அப்சர்வ் பண்றான். அந்த கல், அந்த இடம், டிசைன் பண்ண இடம் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறான். அப்பா என்ன அழகா பண்ணியிருக்காங்க, அந்த கல் டிசைன்லாம் எப்படி இருக்கு, ஓவராலா அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையே மறந்து அந்த இதை ரசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்பதான் நினைச்சான், இதை கட்டினவர் வந்து எவ்வளோ அழகா கட்டியிருப்பாரு, இந்த கல்லெல்லாம் எப்படி பிளேஸ் பண்ணி கொஞ்சம் சிமெண்ட் வச்சு இவ்வளவு டிசைனா பண்ணியிருக்காரு, சூப்பரான வேலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பார்க்க தான் அவனுக்கு தெரியுது இவ்வளவு சந்தோஷமா இந்த மொமெண்ட்ல இருக்கிறோன்னும் போதுதான் அவனுக்கு டப்புன்னு அந்த தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. அந்த தாத்தா சொன்ன தத்துவம் என்னன்னா, இப்போ இருக்கிற அந்த மொமெண்ட், இப்போ இருக்கிற அந்த ப்ரெசென்ட்ல வாழ்றதுதான் வந்து லைஃப்ல சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ எப்படி அந்த ஃபயர்வுட்டை பார்க்கும்போது அவரை மறந்துட்டு அவர் சந்தோஷமா அந்த எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க அதை பத்தியே அந்த சிந்தனை இருக்கோ, அதே மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருந்தா எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் இந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அந்த தாத்தாவை போய் பார்க்கும்போது இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா போய் பார்க்கறாரு. அப்போ தாத்தா இவர் ஃபேஸ்ல வந்து அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு, என்னப்பா நீ வர்றதை பார்த்தா ப்ரெசென்ட்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு போல இது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே இவர் அதுக்கு சொல்றாரு, ஆமா தாத்தா எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சுன்னு அவர் சொல்லும் போது அப்புறம் அவர் கதையெல்லாம் சொல்றாரு, நான் மலை மேல போய் 2 நாள் இருந்தேன், அப்போ இந்த மொமெண்ட்ல தான் எனக்கு வந்து அந்த ப்ரெசென்ட்னா என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த கதை போக என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரெசென்ட்னா என்னன்னு சொல்றது மட்டும் இல்லாம பாஸ்ட்ல இருந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்சஸை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவா இப்போதைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அழகா சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம ஃபியூச்சரை வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நமக்கு தேவையான சந்தோஷமா நம்ம கிரியேட் பண்ணணும், அது எப்படி நம்ம ப்ரெசென்ட்டுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த கதை மூலியமாவே அவ்வளோ அழகா சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரெசென்ட் லெசனை வச்சுட்டு அவர் லைஃப்ல யூஸ் பண்ணும்போது எல்லாமே அவர் கெரியர்ல இருந்து, ஃபேமிலில இருந்து, ரிலேஷன்ஷிப் வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அவர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஒர்க்ல வந்து அவர் என்ன பண்றாரோ அந்த டாஸ்க்ல மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஃபுல் இன்வால்மெண்டாக பண்ணும்போது அதுல நல்ல ரிசல்ட் வந்து அவருக்கு பெரிய பெரிய ப்ரொமோஷன்லாம் கிடைச்சது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பாஸ்டுடைய மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் கரண்ட் மொமெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அவ்வளோ அழகா சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண இந்த யங் மேன் அவர் லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து அந்த 2 எக்ஸ் கொலீக் ரெஸ்டாரண்ட்ல பேசி முடிக்கிறாங்க. புக் உங்களுக்கு படிக்கிறதுனா இது ஒரு குட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய பெரிய பெரிய பிலாசபி, பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் இல்லாம சிம்பிளா ஒரு கதை மூலியமா எவ்வளவு அழகா அந்த தாத்தா வந்து அவன் லைஃபையே மாத்திருக்காருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த புக்கு. ஸோ மீண்டும் இன்னொரு புக் ரிவ்யூல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.